தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. சூர்யா ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாகவும் மற்ற ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஊட்டுற வகையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுதான் கங்குவா திரைப்படம் ஆஸ்கருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இது 2-3 நாட்களாக சமூக வலைதளங்களில் ஒரு மிகப்பெரிய ட்ரோலாக பேசப்படுது. எல்லாருக்குமே தெரியும், ஸ்டூடியோ கிரீன் தயாரிப்பில் இயக்குனர் சிவா இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் கங்குவா திரைப்படம் வெளியாகி இந்த படம் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சது. குறிப்பாக அந்த படம் சந்திக்காத விமர்சனங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். காரணம், அந்த படத்துக்கான ஹைப் படத்தினுடைய தயாரிப்பாளராகட்டும் ஹீரோவாகட்டும் எல்லாருமே அதிக அளவு கொடுத்தாங்க. படத்தினுடைய தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா படம் 1000 கோடி வசூல் பண்ணணும் அப்படின்னாரு. அப்புறம் 1000 கோடி ஏன் 2000 கோடிக்கு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற அவருடைய வார்த்தைகளாகட்டும். இந்த படம் ஒரு மிகப்பெரிய பெஞ்ச் மார்க்காக இருக்கும் அப்படின்ற சொன்னார். அது மட்டும் இல்லாமல் நடிகர் சூர்யாவும் நீங்கள் வாய்ப்பிழந்து பார்க்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னதுனால இந்த படத்துக்கான ஹைப் நாளுக்கு நாள் எகிரிக்கிட்டே இருந்தது. இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய தோல்வியை முடிஞ்சது. படத்தினுடைய முதல் நாள் காட்சியை பார்த்துருந்த ரசிகர்களே அந்த படம் மீது நெகட்டிவான விமர்சனங்களை கொடுத்துட்டு இருந்தாங்க. இதனால் அடுத்தடுத்த காட்சிகளுமே படத்துக்கு அஃபெக்ட் ஆச்சு. குறிப்பாக படம் பார்த்துட்டு பாசிட்டிவான விமர்சனங்கள் ரொம்பவும் கம்மியாக தான் வந்தது. நெகட்டிவான விமர்சனங்கள் தான் ரொம்பவும் அதிகமாக வந்துட்டு இருந்தது. இந்த படம் ஒரு மிகப்பெரிய தோல்வி திரைப்படம் அப்படின்னே சொல்லப்பட்டது. சூர்யாவுடைய கெரியர்லேயே 400 கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த திரைப்படம் உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 16 மொழிகளில் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் இந்த திரைப்படம் கடைசியில் தோல்வியில் தான் முடிவடைஞ்சது. இதனால் சூர்யா ரசிகர்கள் மிகுந்த கவலையில் இருந்தாங்க. சூர்யா ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம், இயக்குனர் சிவா, சூர்யா இப்படி எல்லாருமே கொஞ்சம் அப்செட்டில் தான் இருந்தாங்க. சூர்யாவினுடைய மனைவியான நடிகை ஜோதியாவும் இந்த படம் பற்றி தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருந்தாங்க. அதாவது படத்தில் இருக்கக்கூடிய முதல் ½ hour மட்டும் தான் கொஞ்சம் சுமாராக இருந்தது, அதுக்கு பிறகு படம் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களும் படத்துக்கு ஆதரவாக பேசினாங்க. நிறைய பேர் இது மாதிரி கங்குவாக்கு ஆதரவாக தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு. சரி, அடுத்த படத்தை திரும்பவும் கம்பேக் கொடுப்பாங்க. இந்த விமர்சனங்கள் அடுத்த படத்துக்கு பாசிட்டிவாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. குறிப்பாக தியேட்டர் உரிமையாளர்கள் இந்த FDFS அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை நிப்பாட்டணும். அதாவது முதல் காட்சி அந்த தியேட்டரில் போய் இந்த ரிவ்யூ எடுக்கிற ஒரு சிஸ்டத்தை நிப்பாட்டணும். இது வேணும்னே ஒரு தனிமனித தாக்குதல் மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி காரணம் தான் சொன்னாங்க. பட் அது நடக்கலை. திரும்பவும் ரிவ்யூஸ் அப்படி தான் போயிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ அதிர்ச்சி விட சம்பவம் ஒரு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்குவா திரைப்படம் ஆஸ்கருக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இந்த செய்தி பலரும் நம்பலை. அது எப்படிப்பா, தமிழ்லேருந்து நிறைய நல்ல படங்கள் போன வருஷம் வந்துச்சு, கங்குவா எப்படி அனுப்பிச்சிருப்பாங்க, இதெல்லாம் ஃபேக்காக இருக்கும்ப்பா அப்படின்ட்டு. பட் ஆனால் அது ஃபேக் இல்லையா, உண்மைதானா. கங்குவா திரைப்படம் அங்கே அனுப்பப்பட்டிருக்கு ஆஸ்கருக்கு. அதுக்கான காரணமுமே இப்போ தெரிய வந்திருக்கு. 2025ஆம் ஆண்டுக்கான இந்த 97வது ஆஸ்கர் பட்டியலில் கங்குவா திரைப்படம் அனுப்பப்பட்டிருக்கு. மொத்தம் 323 படங்கள் இந்த ஆஸ்கர் விருதுக்காக அந்த பட்டியலில் அனுப்பிச்சிருந்துருக்காங்க. பட் இந்த ஆஸ்கர் பட்டியலில் இந்த மாதிரியான தகுதிகள்லாம் இருக்கணும், இந்த மாதிரியான ரூல்லாம் இருக்கணும் அப்படின்ற இதுக்காக அதில் கழிச்சிட்டு மிச்சம் ஒரு 207 படங்களுடைய பட்டியலை தான் ஆஸ்கர் அறிவிச்சிருக்காங்க. அந்த 207 படங்களுடைய பட்டியலில் கங்குவா திரைப்படமும் இருக்குது. ஸோ இது படக்குழுவினருக்கு ஒரு விதத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருந்தாலும், சூர்யா ரசிகர்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருந்தாலும், மற்ற ரசிகர்கள் எல்லாருமே ட்ரோல் பண்ணி தான் இருக்காங்க. எங்கள் தமிழ்நாட்டில் ரசிகர்கள் தோல்வி படம் நல்லாவே இல்லைன்னு சொன்ன ஒரு படத்தை எப்படி நீங்கள் ஆஸ்கருக்கு அனுப்பலாம் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்துட்டு இருக்கு. பட் இதுக்கான காரணமும் சொல்லப்படுது. அதாவது இந்த ஜூவிஸ்லாம் வச்சு தமிழ்நாட்டிலேருந்து இந்தியா லெவலில் செலக்ட் பண்ணி அனுப்புறது ஒரு சிஸ்டம் இருந்தாலும், ஆஸ்கர் விதிமுறை இல்லாமல் சில பல டாலர்கள் செலுத்தி டைரெக்டாக நாம் ஆஸ்கருக்கு ஒரு படத்தை கொடுக்கலாம், அதாவது விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ இந்த கங்குவா திரைப்படம் அந்த மாதிரி பணங்களை கொடுத்து தான் இப்போ அந்த பட்டியலில் கொண்டுட்டு போய் நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாக இருக்குது. இது சூர்யா ரசிகர்கள் சந்தோஷமாக இருந்தாலும் விமர்சகர்கள், ஆடியன்ஸ் எல்லாருமே அதை ஏற்றுக்கலை. ஏன்னா கங்குவா திரைப்படத்தை விட நல்ல நல்ல திரைப்படங்கள் போன வருஷம் ரிலீஸ் ஆச்சு. கங்குவா திரைப்படத்தினுடைய திரைக்கதை கொஞ்சம் மோசமாக இருந்தாலும் படத்தினுடைய அந்த VFX காட்சிகளாகட்டும், சூர்யாவுடைய நடிப்பு, அந்த ஆர்ட் ஒர்க் அப்படின்னு மற்ற எதுலையுமே குறையில்லாமல் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு இப்போ படக்குழு சார்பாக அந்த படம் அனுப்பப்பட்டிருக்கு. ஸோ ஆஸ்கரில் அடுத்தடுத்த லெவலுக்கு இந்த படம் என்னென்ன லெவலுக்கு முன்னேற போகுது அப்படிங்கிறத நாம் பொறுத்து பார்க்கலாம். கங்குவா திரைப்படம் ஆஸ்கருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin.